considered urologist and andrologist here. வந்து அதுக்கப்புறம் fellowship trained andrologist. So இன்னைக்கு வந்து we are proud to launch the andrology subsection of INO wing. இத்தனை வருஷமா INO வந்து has been doing multiple normal stone work, normal laparoscopy, robotics, transplant இதெல்லாம். This is the first time in INO, the entire 7 branches of INO, we have launched the andrology wing. What are the services you're offering going to office? இங்க நாங்க வந்து கம்ப்ளீட்டா அதுக்கப்புறம் வந்து we are going to focus on வந்து male sexual dysfunction first, followed by வந்து male infertility work. ஸோ இந்த ஸ்பெக்ட்ரம்ல இருக்கிற வந்து எல்லா சர்வீசஸுமே இங்க வந்து கம்ப்ளீட்டா அவைலபிள். எவ்ரிதிங் இஸ் அவைலபிள் இன் தி சேம் ஹாஸ்பிட்டல். அதனால பேஷண்ட் வந்து இங்க வந்தா அதுக்கப்புறம் they will taken care here completely. ஆண் மலட்டுத்தன்மையும் ஆண் மென் செக்ஷுவல் டிஸ்ஃபங்க்ஷன் ரெண்டுமே உலகத்துல பெருமளவுல பெருகிட்டே வருது. இது பெருக பெருக பிரச்சனை என்னன்னா, இந்த ட்ரீட்மெண்ட் வந்து குவாலிஃபைடு இல்லாத நிறைய அன்குவாலிஃபைட் செமி குவாலிஃபைட் டாக்டர்ஸ் கிட்டையும் நான் டாக்டர்ஸ் கிட்ட கையிலையும் இந்த ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கிறதுனால இதுக்கு ஒரு ப்ராப்பரான தீர்வு மக்களுக்கு கிடைக்காம இருக்கு. இந்த மோர் சயின்டிஃபிக் அண்ட் ஸ்ட்ரக்சரல் அப்ரோச் கொடுத்து இந்த ஸ்பெஷாலிட்டியை டாக்டர் சஞ்சய் அவர்கள் வந்து டெவலப் பண்ணி ஒரு மோர் ப்ராப்பர் ஹோலிஸ்டிக் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணுங்கிறது எங்களோட எய்ம் அண்ட் அச்சீவ்மெண்ட்டாக இருக்கணும். பொதுவாக இந்த ரெண்டுத்துக்குமே ஆண் மலட்டுத்தன்மை ஆகட்டும், இல்லை ஆண் இந்த செக்ஷுவல் டிஸ்ஃபங்க்ஷன் ஆகட்டும், எரக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் ஆகட்டும், இதுக்கு வந்து ஒன்றும் பெரிய செலவு உள்ள ட்ரீட்மெண்ட் கிடையாது. இதெல்லாம் வந்து சில சாதாரண டெஸ்ட் மூலியமா நல்ல மருந்துகள் கொடுத்தாலே தீர்வாகக்கூடிய விஷயம்தான். சர்ஜரிங்கிறது ரொம்ப லாஸ்ட் ரெசார்ட். ஸோ மெடிசன்ல கொடுக்க வேண்டிய ஒரு சாதாரண மெடிசன்ல தீர்க்கக்கூடிய பிரச்சனைகளை சில சமயம் மெடிசன் கூட தேவையில்லை, ஒரு நல்ல கவுன்சிலிங் நல்லா உட்காந்து பேசினாலே இதுக்கு தீர்வு ஏற்படும். அன்பார்ச்சுனேட்லி நிறைய அன்குவாலிஃபைட் டாக்டர்ஸ் கிட்ட போறதுனால என்னன்னா, அவங்க பாட்டு நிறைய தேவையில்லாத மருந்துகளும் சப்ளிமெண்ட்ஸும் விச் ஆர் நாட் ப்ரூவன் ட்ரீட்மெண்ட், இதெல்லாம் தேவையே இல்லாத நிறைய மருந்துகளை கொடுத்து அவங்களோட மனநிலையையும் ரொம்ப தாழ்வான நிலைமைக்கு கொண்டு போயிட்டு இருக்காங்க. இதெல்லாம் அவாய்ட் பண்ணி ஒரு கரெக்டான ட்ரீட்மெண்ட் கொடுக்கணுங்கிறதா எங்களுடைய லட்சியமும் எய்ம். ஸோ மேல் இன்ஃபர்டிலிட்டி வந்து அதான் இப்போ எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா, இப்போ வந்து காசஸ் ஆஃப் கப்புள் இன்ஃபர்டிலிட்டி இப்போ வந்து ஆண்கள் பெண்கள் 2 பேருமே சமமாக தான் இருக்காங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி இப்போ மேல் இன்ஃபர்டிலிட்டியில் ரிவர்சிபிள் காசஸ் வந்து அதிகமாகிட்டு இருக்கு. மேல்ஸ் பேராமீட்டர்ஸும் வந்து கொஞ்சம் மோசமாயிட்டு இருக்கு. இன்னும் யங் பீப்புளில் வந்து அசூஸ்பர்மியான்னு சொல்லணும்னா அதுக்கப்புறம் சீமன்ல வந்து ஸ்பெர்ம்ஸே இருக்காது. இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் வந்து அதிகமாயிட்டு வருது. பட் ஆனால் வந்து இது எல்லாத்துக்குமே வந்து ட்ரீட்மெண்ட் அவைலபிள். அதாவது நம்ம கரெக்டாக வந்து ப்ராப்பர் இன்வெஸ்டிகேஷன்ஸ் மூலம் என்ன ப்ராப்ளம்னு நம்ம கண்டுபிடிச்சி பேஷண்ட்ஸ் கிட்ட வந்து ஓப்பனாக நம்ம டிஸ்கஸ் பண்ணணும். அதுக்கு எல்லாத்துக்குமே வந்து அட்வான்ஸ் டெஸ்ட் எல்லாமே வந்திருக்கு. எல்லாமே WHO அப்ரூவ்ட் டெஸ்ட் தான் எல்லாமே. ஸோ we will be able to give the couples a realistic outlook. சார் என்ன பிரச்சனைனா, அந்த ஆண்ட்ராலஜி as a ஸ்பெஷாலிட்டி இந்த வரமுறைக்குள்ளதான் இருக்கணும்னு இல்லாம இருக்கு ரூல்ஸ் புக்ல. எனி குவாலிஃபைட் டாக்டர் கேன் டூ தட். பட் ப்ராப்ளம் என்னன்னா, குவாலிஃபைட் டாக்டர் பண்ணாலும் பரவாயில்ல. நீங்க ஏதாவது நான் ஒரு போஸ்டர்லாம் காமிச்சாரு பாத்தீங்களா, அங்கங்க அவங்கெல்லாம் வந்து குவாலிஃபைட் டாக்டரும் இல்லாத போது பண்றதுதான். பாக்குறதுல அவங்க ட்ரீட்மெண்ட் பண்றதுல எனக்கு எந்த ஆட்சேபமும் இல்லை. பட் அவங்களோட தேவையில்லாத ட்ரீட்மெண்ட்லாம் இருக்கு பாருங்க. ஒரு கரெக்டா எதை வந்து ட்ரீட் பண்ண முடியும், எதை பண்ண முடியாது, எதை கரெக்டா பண்ணணும்ன்ற ஒரு சயின்டிபிக் அப்ரோச் இல்லாத ட்ரீட்மெண்ட்டா இருக்கு. இதுல என்ன அப்படின்னா, சார் சொன்ன மாதிரி அது ஒரு சின்ன பர்சன்டேஜா இருந்தா பரவாயில்ல. அன்பார்ச்சுனேட்லி 90% இப்போ அவங்க கிட்ட தான் இருக்காங்க. ஆண்ட்ராலஜி பிராக்டிஸ் 90% இஸ் வித் அன்குவாலிஃபைட் டாக்டர்ஸ். 10% தான் குவாலிஃபைட் டாக்டர்ஸ் பாக்குறாங்க. இதை ரிவர்ஸ் பண்ணாலே போதும். இந்த நிறைய தீர்வுகள் இதுல மோர் அண்ட் மோர் பேஷண்ட் டேட்டா அவங்களோட அது கிடைக்க இன்னும் ட்ரீட்மெண்ட் இம்ப்ரூவ் ஆகும். நிறைய சயின்டிபிக் ரிசர்ச் வரும், இன்னும் இட் வில் கெட் இம்ப்ரூவ். இதுவுமே டயபெட்டிஸ் வாஸ் ஒரு அன்கூரபிள் டிசீஸா இருந்தது. பட் இப்போ கிட்டத்தட்ட அதை கண்ட்ரோல் கொண்டு வர அளவுக்கு கொண்டு வந்துட்டோம். அந்த மாதிரி தான் இதுவும். இட் வில் ஆல் கெட் பெட்டர் இஃப் யூ டூ இட் இன் அ சயின்டிஃபிக் வே. அதுதான் நாங்கள் சொல்ல வரோம். அன்குவாலிஃபைட் பீப்புள், நான் சொல்றது அன்குவாலிஃபைட் டாக்டர்ஸும் இருக்காங்க. இதில் நான் சொல்றது என்னன்னா, ஒரு பார்மகாலஜிஸ்ட் அவரோட இது என்ன, பார்மகாலஜிஸ்டோட வேலை என்ன, அவருக்கு வந்து மருந்து எழுதி கொடுக்குறது. பீப்புள் ஹூ ஆர் பிராக்டிசிங் ஆண்ட்ராலஜி லைக் தட்,
ஸோ நான் சொல்றது வந்து ஐம் நாட் டாக்கிங் ஒன்லி அபவுட் குவாக்ஸ், ஐம் டாக்கிங் அபவுட் பீப்புள் ஆர் நாட் குவாலிஃபைட் இந்த சப்ஜெக்ட் ஆல்சோ. அவங்களாம் ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுத்து அவங்களாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பட் ஆர் தே டூயிங் த ரைட் அப்ரோச் ஆன் வி டோன்ட் நோ. இப்போ நம்ம ஆக்சுவலா வந்து டிஸ்கஸ் பண்ண மாதிரி இப்போ வந்து இன்வெஸ்டிகேஷன்ஸ் இருக்கு, டிஃப்ரெண்ட் ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கு. ஸோ நான் உங்களுக்கு வந்து எவ்வளோ ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குன்னு உங்களுக்கு காமிச்சேன் நான். ஸோ நம்ம வந்து பேஷண்ட் கிட்ட ப்ராப்பரா பேசி ப்ராப்பரா இவாலுவேட் பண்ணா அவங்களுக்கு எந்த ட்ரீட்மெண்ட் வந்து கரெக்டா செட் ஆகும்னு வந்து சொல்ல முடியும். அதாவது நீங்க இந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டீங்கன்னா இத்தனை பர்சன்டேஜ் இம்ப்ரூவ்மெண்ட் வரும், இந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டீங்கன்னா இத்தனை பர்சன்டேஜ் இம்ப்ரூவ் வரும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு நம்ம கிளியரா வந்து ஐடியா கொடுக்கணும். We should not push the patient for any treatment. இதெல்லாம் லைஃப் ஸ்டைல் டிசார்டர். ஸோ தே ஷுட் சூஸ் இட். அவங்களுக்கு என்ன வேணுமோ அவங்க செலக்ட் பண்ணிக்கலாம். இப்படிதான் வந்து பேஷண்ட்ஸ் கிட்ட பேசணும். அன்பார்ச்சுனேட்லி சார் சொல்ற மாதிரி வந்து இது மாதிரி வந்து நடக்க மாட்டேங்குது. போங்க இந்த மாத்திரை சாப்பிடுங்க, மாத்திரை சாப்பிட்டு 3 மாசம் கழிச்சு வாங்கன்னு இப்படிதான் நடக்குது. நம்ம ஊர்ல பார்மசிஸ்டே பாதி பேர் டாக்டரா இருக்காங்க சார், மெடிக்கல் ஸ்டோர்லயே. அப்படி இருக்கும்போது சுச்சுவேஷன் நம்ம மட்டும்தான். அதுக்கப்புறம் வந்து we have a team. அதான் நான் சொன்ன மாதிரி ஒரு செக்ஸ் கவுன்சிலர் will be joining. அதுக்கப்புறம் வந்து காஸ்மெட்டிக் கைனகாலஜிஸ்ட் will also be joining. Thank you, sir.